ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபு ஸப்அல் மூபிகாத், 7 பெரும்பாவங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள். அந்த 7 பெரும்பாவங்களில் நாம் அறிந்த எல்லா பாவங்களும் நம்முடைய பார்வையில் பெரும்பாவங்கள் தான். அதில் உள்ள 2 பாவம், ஒன்று கொலை, பெரும்பாவமா இல்லையா? அதில் உள்ள சூனியம் பெரும்பாவமா இல்லையா? அதில் அந்த பெரும்பாவங்களில் நாம் கணக்கிடாத ஒரு பெரும்பாவம் வட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திர்ஹமு ரிபன். அல்லாஹ் கேளுங்க, சஹீஹான ஹதீஸ். 1 திர்ஹம் அளவு வட்டி. என் பேங்க் அக்கவுண்ட்லயோ உங்க பேங்க் அக்கவுண்ட்லயோ 1 திர்ஹம்னா ஒரு 15 ரூபா 18 ரூபா வச்சுக்கிறீங்களா? ஒரு 20 ரூபா வச்சுக்கோங்களேன். 20 ரூபா உள்ள வட்டி இருந்தால் செய்தியை கேளுங்க. திர்ஹமு ரிபன் யஅகுலுஹு الرجل وهو يعلم. ஒரு மனிதன் சாப்பிடுகிறான், அது வட்டி என்று தெரிந்தும் என்றால் அல்லாஹ்விடத்தில் 36 முறை ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம் அது. அந்த மனசை இன்னும் தளர விட்டுறாதீங்க. அடுத்த ஹதீஸை கேளுங்க. அர்ரிபா 73 பாபன். வட்டிக்கு 73 வாசல்கள் உண்டு. ஐஸருஹா, அதில் கடைசி வாசல் வழியாக செல்லக்கூடிய பாவத்துடைய நிலைமை மிஸ்லு ஐயன்கிஹ الرجل امه. ரசூலுடைய வார்த்தை அது. வமா யன்தகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. வஹி அது. வட்டியுடைய 73 வாசல்களில் கடைசி வாசல் வழியாக ஒரு அடியான் நுழைவது தன் தாயை திருமணம் செய்வதற்கு சமம். எந்த சமூகம் வட்டி கொடுக்கிறது தெரியுமா? எந்த சமூகம் வட்டி வாங்குகிறது தெரியுமா? குறிப்பாக ஏழை முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் சென்று அவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நீங்க போய் கீழக்கரை காயல்பட்டணும் பணக்கார முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடத்துல போய் கேட்காதீங்க. இங்க இருக்கிற திருவல்லிக்கேணி, அங்க ஏழை குடும்பங்கள் அந்த குப்பங்கள்ல வாழ்றாங்கல்ல, அந்த குடிசைகள்ல வாழ்றாங்கல்ல, அந்த முஸ்லிம் குடும்பங்கள்ல வட்டி வாங்காதவங்க யாருன்னு கேட்டு பாருங்க போய்.